துலாம் ராசிக்காரங்க இழந்த அனைத்தையும் மீட்டி விடலாம். ஆனால் நம்பிக்கை மட்டும் இழக்காமல் இருப்பீங்க. அட ஆமாங்க, எது கைவிட்டு போனாலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. எல்லாம் பார்த்துக்கலாம், எனக்கு தெரியும், எதுவாக இருந்தாலும் என்னால் சமாளிக்க முடியும். இதை விட பெரிய பெரிய கஷ்டத்தை எல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்னா அப்படின்னு நம்பிக்கையோடு நம்ம இருந்துட்டோம்னா எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியுங்க. அந்த அளவுக்கு அசைக்க முடியாத, அந்த தளர முடியாதக்காரர்கள் நீங்கள் தாங்க. ராசி மண்டலத்தில் துலாம் 7வது ராசியாகும். துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் ஆவார். காலம் வரும் வரை காத்திருப்பது துலாம் ராசிக்காரர்களுக்கு பிடிக்காது. முன்னேற்றத்திற்கான முதலடி எவ்வளவு சிறிதாக இருந்தாலும் முயற்சி செய்து அதில் வெற்றி காண்பீங்க. சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி விசாகம் 1-2-3 பாதங்களில் பிறந்தவர்கள் துலாம் ராசிக்காரர்கள் ஆவார். துலாம் ராசிக்காரர்கள் மிதுனம், சிம்மம், தனுஷ் மற்றும் கும்பராசிக்காரர்கள் நட்பு ராசிகளாக அமைகிறது. நீங்கள் தோல்வியை கண்டு மனம் தளராதவர்கள், போராட்ட குணம் உடையவர்கள், எதிலும் முயற்சி செய்து வெற்றி காண வேண்டும் என்று விரும்புபவர், தங்களை சுற்றி சந்தோஷம் நிறைந்த சூதுகால சுகநிலை நிலவ வேண்டும் என்று விரும்புவார்கள். நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்ட இவர்கள் விரும்புவதைப் போலவே மற்றவர்களும் இருக்க வேண்டும் என நினைப்பார்கள். தராசு எவ்வளவு சிறிதாக இருந்தாலும் எவ்வாறு துல்லியமாக எடை போட உதவுகிறதோ அதை போலத்தான் மற்றவர்களையும் எடை போட்டு வைத்திருப்பார்கள். எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலைகளை பகிர்ந்து கொள்வார்கள். அரசால் ஆதாயம் உண்டு. பிரபலங்களில் நட்பு கிடைக்கும். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள். உத்தியோகத்தில் உங்களின் நிர்வாக திறமை வெளிப்படும். மனிதநேயத்திற்கு முக்கியத்துவம் தருவீர்கள். சுற்றுலா, சினிமா போன்ற பொழுதுபோக்கு விஷயங்களில், சுவையான உணவு உண்பதில், ஆடம்பர பொருட்கள் வாங்குவதிலும் அதிகம் ஆர்வம் இருக்கும். புத்திசாலித்தனம் உடையவர்கள். சோம்பேறித்தனம் என்பது துலாம் ராசிக்காரர்களுக்கு சிறிதும் பிடிக்காது. நேர்மை இவர்கள் குறிக்கோளாக இருக்கும். எல்லோரிடமும் அன்பாக நடந்து கொள்வார். ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வார். வேண்டுமென்ற எண்ணம் உடையவர். தனது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதிலும் தேவையற்றவர்களை விலகிக் கொள்வதிலும் சாமர்த்தியசாலி. பிறக்கும் வாக்கு கொடுத்துவிட்டால் கொடுத்த வாக்கை காப்பாற்றும் வரை தூங்க மாட்டார்கள். எல்லா வசதிகளையும் இளமையில் பெற வேண்டும் என்று விரும்புவர். இவர்கள் மின்சாரத்துறை, பொறியியல் துறை, உணவுத்துறை, வாகனத்துறை, ஆடை ஆபரண அலங்காரத்துறைகள் ஈடுபட்டால் ஆதாயம் கிடைக்கும். எல்லோரிடமும் அனுசரித்து பேசும் குணவுடையவங்க துலாம் ராசிக்காரங்க. இந்த வாரம் பேச்சின் இனிமை சாதுரியத்தின் மூலம் காரியம் வெற்றி காண்பீர்கள். பணவரத்து கூடும். சாமர்த்தியமான செயல்களால் மதிப்பும் அந்தஸ்தும் உயரும். மனக்கவலை நீங்கும்படியான சூழ்நிலை இருக்கும். உற்சாகம் உண்டாகும். பயணத்தின் போது ஏற்பட்ட தடங்கள் நீங்கும். தொழில் வியாபாரம் லாபகரமாக நடக்கும். போட்டிகள் விளங்கும். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு முன்னேற்றம் காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணிகளை வியர்ந்து முடிக்க தேவையான உதவிகள் கிடைக்கும். புதிய வேலை தொடர்பாக மேற்கொள்ளும் முயற்சிகள் சாதகமாக பலன் கிடைக்கும். குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களை அனுசரித்து செல்வார்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள் தீரும். பிள்ளைகள் மூலம் பெருமை உண்டாகும். பெண்களுக்கு எதிர்பார்த்த பணவரத்து கிடைக்கும். மனக்கவலை நீங்கி உற்சாகம் உண்டாகும். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெறுவோம் என்ற தன்னம்பிக்கை அதிகரிக்கும். கலைத்துறையினருக்கு உயர்நிலையில் உள்ளவர்களுடன் மனவருத்தம் ஏற்படியான சூழ்நிலைகள் வரும். வாகனங்கள் மூலம் செலவு உண்டாகலாம். எதிர்பார்த்த பணவரவு இருக்கும். எதிர்பார்த்த கடனுதவி கிடைக்கலாம். துலாம் ராசி எதிர்பார்த்த பணவரவு வரலாம். சிலருக்கு வெளியூர் கோவில்களுக்கு செல்லும் வாய்ப்பு ஏற்படலாம். மாலை நேரங்களில் விருந்து மற்றும் விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்புள்ளது. சுருக்கமாக மகிழ்ச்சியான நாள். பணவரவு வரலாம். வெளியூர் பயணங்கள் மற்றும் விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு. வியாபாரத்தில் பணியாளர்களால் செலவு ஏற்படும். சித்திரை நட்சத்திரம் நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும். சுவாதி நட்சத்திரம் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கவும். விசாகம் நட்சத்திரம் மகான்களை சதிர்த்து ஆசி பெறும் வாய்ப்பு இருக்கும். மகிழ்ச்சி தரும் நாளாக அமையும். எதிர்பாராத பணவரவு வாய்ப்புண்டு. ஆனால் புதிய முயற்சிகளை கண்டிப்பாக தவிர்த்து விடவும். சிலருக்கு வெளியூர்களில் இருக்கும் கோயில்களை தரிசிக்கும் வாய்ப்பு ஏற்படும். மாலையில் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்படும். அலுவலகத்தில் வழக்கமான நிலையே காணப்படும்.
அதிகாரிகள் அனுசரணையை நடந்து கொள்வார்கள். வியாபாரத்தில் பணியாளர்களால் செலவுகள் ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும். துலாம் ராசிக்காரர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து சேரும் இந்த வாரம். ராசிக்கு சுக்கிரன் அதிபதியாக குரு பார்வை. சிறிய முயற்சியில் பெரிய வெற்றி கிடைக்கும். இதுவரை தடைபட்ட அனைத்து முயற்சிகளும் தித்திக்கும். சுயமாக சிந்தித்து செயல்படுவீர்கள். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை நம்பி பிழைத்த நிலை மாறும். சிலர் தனித்திறமையால் தகவல் தொடர்பு சாதனங்கள் மூலம் அதிகம் சம்பாதித்து பிரபலமடைவார்கள். உழைத்து சம்பாதித்த ஊதியம் பயன்படாத நிலை மறையும். நல்ல வேலை வாய்ப்புக்கு தேடி வரும். புதிய தொழில் தொடங்கும் திட்டங்கள் நிறைவேறும். வியாபாரத்தில் லாபம் வாழ்க்கையை விட அதிகமாக இருக்கும். பழைய கடன்களை அடைக்க தேவையான வருமானம் கிடைக்கும். விரும்பிய இடப்பெயர்ச்சி கிடைக்கும். உயில் எழுத உகந்த காலம். தடைபட்ட பத்திரப்பதிவு தற்போது நடந்து முடியும். பாகப்பிரிவினை பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக. அரசியல் பிரமுகர்களுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். சிலருக்கு புதிதாக எதிர்பாலினின் நட்பு கிடைக்கும். காதல் திருமணத்திற்கு பெற்றோர்கள் சம்மதம் கிடைக்கும். காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சியும் ஆதாயமும் ஏற்படுவதுடன் செலவுகளும் ஏற்படும். பணவரவுக்கு குறைவிருக்காது. மாத மத்தியில் கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனை மறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கும். ஆடம்பர வசதிகள் பெருகும். மனதில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் அதிகரிக்கும். நண்பர்களின் ஆதரவு அவர்களால் ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் வாய்ப்பு உண்டாகும். புதிய ஆடை ஆபரணங்களில் சேர்க்கை உண்டாகும். சிலருக்கு வசதியான புதிய வீட்டுக்கு குடிபோகும் வாய்ப்பு உண்டாகும். வேலையின் காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு ஏற்படும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். அவர்களின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். அலுவலகத்தில் வழக்கமான நிலையே காணப்படும். மேலதிகாரிகள் அனுசரித்து நடந்து கொள்வார்கள். எதிர்பாராத சலுகை கிடைக்கும். சிலருக்கு பணியில் காரணமாக வெளியூர் பயணம் மேற்கொள்ள நேரிடலாம். தொழில் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். அரசாங்க வகையில் எதிர்பார்க்கும் காரியங்கள் தாமதமாக முடிய சக வியாபாரிகளிடம் கவனமாக இருக்கவும். பங்குதாரர்கள் ஆதாயம் ஏற்படக்கூடும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் மகிழ்ச்சி தரும். செலவுகளுக்கு தேவையான பணம் கிடைக்கும். அலுவலகம் செல்லும் பெண்கள் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாகும்.